யோகிராம் சுரத்குமார் ஜெயகுருராய். 1995 வருஷம் நினைக்கிறேன். சுவாமி ஒரு வருஷம் ஆயிடுத்து. சுதாமால இருக்கார். இப்போ சுவாமி ரொம்ப உடம்பு முடியாத நிலையில அவருக்கு மெடிக்கல் ஹெல்ப் தேவையான ஒரு நெருக்கடி வந்த போது சமயத்தொரு வீட்டிலேருந்து சுதாமாவுக்கு ஷிஃப்ட் பண்ணினார். நாங்கள் சுதாமா சிஸ்டர்ஸ் போய் அவர்கிட்ட ரொம்ப கெஞ்சி கேட்டுனோம். உடம்பு சரியான பிறகு அப்படியே நீங்கள் சமயத்தொருக்கு வந்துடலாம், நீங்கள் தயவு செய்து வரணும்னு சொல்லி டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்களோ அதை ரெக்கமெண்ட் பண்ணினார். ஏன்னா சுதாமாவில் நல்ல காற்று வெளிச்சமெல்லாம் இருக்கிறதுனால அங்கே சேவை செய்யறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கிறதுனால அங்கே இருந்தால் பெட்டர் அப்படின்னு டாக்டரும் சொன்னார். அதனால் பகவான் 94 ஷிஃப்ட் பண்ணிட்டார் சுதாமாவுக்கு. அப்போ 95 சாரதா காலேஜில் இருக்கக்கூடிய சில சன்னியாசினி அம்பாள்னு அவளை நம்ம கூப்பிடுவோம் எல்லாருமே. அது அம்பிகை பிரியாம்பா, இன்னும் சில அம்பாக்கள்லாம் சேர்ந்து சுவாமியுடைய தரிசனம் பண்ணணும் அப்படின்னு வந்தாங்க. ஏன்னா நான் அவங்ககிட்ட சுவாமியை பற்றி நிறையா சொல்லியிருக்கேன். அவர் நிறைய விஷயங்கள்ல ராமகிருஷ்ண பரமஹம்சர் மாதிரி அவர் பிஹேவ் பண்ணுறதை நான் பார்த்துருக்கேன். பல அனுபவங்களும் எனக்கு வந்திருக்கு. அதை வச்சு நான் அவங்ககிட்ட சொல்கிறத அவங்களுக்கு ஒரு ஆர்வம், பகவானை தரிசனம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி முதல் தடவை அம்பிகை பிரியாம்பா பகவானை பார்க்க வந்த பொழுது அவங்க சொன்னாங்க, பகவான் உட்கார்ந்துருக்கார் அப்படின்னு சொன்ன இடத்த அவர் பார்த்த போது அந்த இடத்துல எந்த ஒரு மனித உருவமும் தெரியல. அங்க ஒரு பிரில்லியன்ட் லைட், இந்த கோட்டி சூரிய பிரபான்னு சொல்லுவோம், அந்த மாதிரியான ஒரு பெரிய வெளிச்சம். அந்த வெளிச்சம் தான் தெரிஞ்சுது. அதுல அருணாச்சலேஸ்வர் அப்படிங்கிற ஒரு உணர்வு எனக்கு வந்தது. ஆக நான் முதல்லயே அவர் அருணாச்சலேஸ்வரா தான் தரிசனம் பண்ணினேன் அப்படின்னு எனக்கு அம்பிகை பிரியாம்பா சொல்லுவாங்க. அவங்க சாரதா இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கெல்லாம் டைரக்டர்ஸா இருந்தாங்க அந்த சமயத்துல. ஆக அவங்க எல்லாம் வராங்கன்னு தகவல் கிடைச்சது. அதுக்கப்புறம் சுவாமி என்ன பண்ணினார்னா அவங்களுக்கு தனியா ஒரு இடம் ஏற்பாடு பண்ணி, இந்த பக்கத்துல இன்னொரு வீடு இருந்தது, அந்த இடத்துல போய் சுவாமி உட்காந்து அவங்க கூட நம்ம இந்த பிச்சைக்காரா அவங்க கூட அந்த இடத்துல இருப்பான் அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் அந்த இடத்த அரேஞ்ச் பண்ணார். அங்கே அப்போ ட்ரஸ்டியா இருந்த மணி அங்கே போய் அந்த ஒரு இடத்துல உட்கார்ந்து இருந்த பொழுதுதான் அம்பிகை பிரியாமா முதல்ல உள்ள நுழைஞ்சாந்து அவங்களுக்கு சுவாமி அருணாச்சலேஸ்வராவை காட்சி அளிச்சார். அதுக்கப்புறம் அடுத்த தடவை அவங்க இன்னும் கொஞ்சம் சன்னியாசினிகள்லாம் அழைச்சிட்டு வந்தாங்க அவரை பார்க்கறதுக்கு. அப்போ சுதாமாவுக்கு வந்தாங்க. சுதாமால வராண்டால பகவான் அவங்களுக்கு தரிசனம் கொடுத்தார். உட்கார்ந்துருந்த பொழுது அவங்க சிவ பூஜை பண்றவங்க. அம்பிகை பிரியாமா சிவனுக்கு எப்பொழுதுமே வெண்மை நிற பூக்கள் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுவாங்க, நான் கேள்விப்பட்டிருக்கேன் நானும். அப்ப அம்பிகை பிரியாமா என்னை பார்த்து, தேவகி கொஞ்சம் நல்ல ஒரு வெள்ளைப்பூ ஏதாவது கொண்டு வாயேன், சுவாமிக்கு நான் வைக்கணும் அப்படின்னு சொன்னேன். அதாவது நம்ம சுவாமிய அவங்க சிவபெருமானை தான் பார்த்தாங்க, அதனால ஒரு வெள்ளைப்பூ பறிச்சுமா அப்படின்னாங்க. சரின்னு அந்த இதை விட்டு வந்துட்டு இந்த தோட்டத்துல சுதாமா தோட்டத்துல பார்த்தேன். நான் பார்த்தா அன்னைக்குன்னு சோதனையா ஒரு சின்ன வெள்ளைப்பூ கூட எங்கேயுமே கிடைக்கல. அந்த தோட்டத்துல இந்த காம்பவுண்ட் வால்ல மேல போட்டுக்கிற கொடியிலெல்லாம் பார்த்தாலும் ஒரு கண் இல்லை. அப்புறம் சின்ன சின்ன செடியில ஏதாவது ஒரு சின்ன பூ வெள்ளைப்பூ இருக்கான்னு பார்த்தா அதுவும் இல்லை. கேட்டுக்கிறதும் அம்பிகை பிரியாம்பா, அதே சமயத்துல இருக்கிறதோ பகவானுக்காக கேட்டிருக்காங்க. இப்போ எப்படியாவது கிடைச்சுதான் ஆகணும். சுவாமி முன்னாடி அவங்க கேட்டிருக்காங்க, கிடைக்காம இருக்க முடியாது, சுவாமியோடைய அருள்ல கண்டிப்பா கிடைக்கும் அப்படின்னு நினைச்சு தேடி தேடி பார்க்கறேன், கிடைக்கவே இல்லை. டைம் ஆனா ஆயிண்டே இருக்கு. அப்புறம்தான் எனக்கு சுவாமி இருந்தா கூட சுவாமியோட நாமத்தை சொல்லணும், நாமத்தை சொல்லி பார்ப்போன்ட்டு யோகி ராமசுமா ஏதாவது ஒரு வெள்ளைப்பூ என் கண்ணில் படணும் அப்படின்னு எண்ணிண்டு அப்படி கொஞ்சம் அந்த காம்பவுண்ட் வால் கிட்டக்க வந்தேன். ஒரு கார்னர் இது இப்படி நடந்த ஒரு கார்னர் அந்த பக்கம் நான் பார்க்கல. ஏன்னா அங்க ஒரு
பிங்க் கலர்ல ரோஸ் கலர்ல செம்பருத்தி இருக்கக்கூடிய செடி. அது அந்த இடத்துல அந்த ஒரு செடி தான், அதுவுமே ரோஸ் கலர் செடி தான். அப்படி இருக்கும்போது கண்டிப்பா அந்த இடத்துல ஒரு வெள்ளப்பு கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இல்லைன்னு என்னுடைய மூளையை உபயோகிச்சு அந்த மாதிரி எடுத்துட்டேன். நான் எடுத்துனானா இந்த மாதிரி நாமத்தை சொல்லிட்டே, பகவான் என் கண்ணில் ஏதாவது ஒரு வெள்ளை இது காமிங்க பகவான், என்னால தெரியல எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து இப்படி என்ன எதாச்சும் இப்படி திரும்ப அப்படியே ஸ்டன் ஆயிட்டேன். ஏன்னா நான் எதிர்பார்க்காத அந்த பிங்க் கலர் ரோஸ் கலர் செம்பருத்தி செடியில ஒரு இடத்துல ஒரு முனையில ஒரு பக்கம் 2 செம்பருத்தி பூ வந்திருக்கு. ஒண்ணு வந்து பிங்க் கலர், ஒண்ணு வெள்ளை கலர். எனக்கு அப்படியே தூக்கியாவது போட்டது. அது ஃபுல்லாவே பிங்க் கலர் செடி நினைச்சுன்னு அந்த பக்கம் திரும்பி பார்க்காத இருந்த என்ன, அவருடைய நாமம் யோகிராம் சுரத்குமார் நாமம் சொன்ன பிறகு என் உடம்பு அந்த இடத்துல போய் நிக்கிறது, திரும்பி பார்க்கறது, அந்த பூ கண்ணில் படுறது அமானுஷ்யமா. ஏன்னா அந்த செடியில இந்த மாதிரி வெள்ளை கலர் பூ வரத்துக்கு சான்ஸே இல்லை. அதுல மட்டும் இல்லாம அதுக்கு முதல் நாள் வந்து நான் ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய புஸ்தகத்தை சுவாமி ரொம்ப விரும்பி கேட்பார். அதை நான் படிச்சுட்டு இருக்கேன். அதுல ஒரு காட்சி, மத்தூர் பாபுவும் ராமகிருஷ்ண பரமஹம்சரும் தோட்டத்துல போயிட்டே இருக்கும் பொழுது, மத்தூர் பாபு என்ன காளிமா காளிமான்னு சொல்லிகிட்டே இருக்கீங்களே, இந்த இடத்துல ஒரு செம்பருத்தி செடியை காமிச்சு, சிகப்பு கலர் செம்பருத்தி செடியை காமிச்சு, இதுல வந்து சிகப்பு கலர் பூ தான் வரும், உங்க அம்மாவால இதுல வெள்ளை கலர் பூ வர வைக்க முடியுமா அப்படின்னு ஒரு இதுவா கேட்கிறார். கிண்டல் ஆகும், பாதி கிண்டல் ஆகும், பாதி சீரியஸாகவும் கேட்கிற உடனே அவர் சொல்றார், என்னது அம்மாவனால முடியாத காரியமே கிடையாது உலகத்துல, நீனும் இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்கிட்டியே அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறா இருக்கும். மறுநாளைக்கு வந்து மத்தூர் பாபா அந்த வழியா வர, தாக்கூரை தேடின்னா வரார். அந்த வழியா வரும்போது எதிர்ச்சியான்னு சொல்ல முடியாது, இது எல்லாமே டிவைன் வில்ல நடக்கிறதால அவர் இப்படி திரும்புறார். நான் எப்படி திரும்பினேன்னா அந்த மாதிரி அவர் திரும்புறார். அந்த சிகப்பு செடியில ரொம்ப ப்ராமினெண்டா ஒரு வெள்ளை செம்பருத்தி பூத்திருக்கு. ஓடுற, பதறி போய் ஓடுற, டக்கு டக்கு டக்கு, அம்மாவால முடியாத காரியமே கிடையாது, நான் நேற்று கேட்ட கேள்விக்கு அம்மா இன்னைக்கு பதில் சொல்லிட்டா அப்படின்னு ஓடுற. இந்த சீனை நான் முதல் நாள் படித்தேன். மறுநாள் படிக்கும்போது எனக்கு அது ரொம்ப ஓவர்வெல்மிங்கா இருந்தது. அந்த இது இறைவனால மாற்ற முடியாத விஷயமே கிடையாது. அவர் படிச்சதுதான் அந்த உலகம், அவரால் மாற்ற முடியாத விஷயங்கிறது கிடையாது. இருந்தா கூட அது நமக்கு ஒரு அனுபவம் ஆகும் பொழுது, அது நம்மளை ஒரு ஆழத்துல போய் தொடும் பொழுது அந்த ஆனந்தமே தனி, அந்த அதிசயமே நமக்கு ஒரு பெரிய ஆனந்தமா இருக்கும். அந்த ஆனந்தத்துக்கு வேற எதுவுமே ஈடு சொல்ல முடியாது. அந்த மாதிரி இன்னைக்கு நான் பார்த்த உடனே ஒரே ஒரு பரவசம் வந்து எனக்கு. ஓடி போய் அந்த பூவை பறிச்சேன். பகவான் கிட்ட முன்னாடி போய் அம்பிகை பிரியாம்மா கையில கொடுத்து, இது இன்னைக்கு உங்களுக்குன்னே ஸ்பெஷலா சுவாமி படைச்ச வெள்ளைப்பூ அப்படின்னு சொன்னேன். அவங்களுக்கு புரியல நான் என்ன சொல்றேன்னா, நான் அவங்க ஸ்மைல் பண்ணாங்க, ஜெனரலா எடுத்துறாங்க, தெய்வத்தினால அருள்னால இது கிடைக்கிறதுன்னு எடுத்துட்டு உடனே அதை எடுத்து சுவாமி பாதத்துல வச்சாங்க. அப்ப சுவாமியை நான் ஒரு பார்வை பார்த்தேன், நான் அவரை ஒரு பார்வை பார்த்தேன். எனக்கும் தெரியும் அது சுவாமி பண்ணினது, அந்த க்ஷணத்துல அது வந்தது அப்படின்னு. அதே மாதிரி சுவாமிக்கு தெரியாம அது வந்திருக்கவே முடியாது. ஆக இது ஒரு தெய்வம்ங்கிறது நம்ம வெறுமனை அவர் இருக்காரு நினைச்சு நம்ம பண்ணின வேண்டின்ற போதெல்லாம் வெறுமனை பிரேயர் மட்டும் போறல, அவருடைய நாமத்தை சொன்ன பிறகுதான் எனக்கு கொண்டு போய் அந்த என்னோட சரீரம் அந்த இடத்துக்கு போச்சு, திரும்பி பார்க்க வச்சது, காரியம் நடந்தது. இது எல்லாத்துக்குமே அப்ளிகபிள் தான் நம்ம வாழ்க்கையில. நம்ம நாமத்தை சொல்லி சொல்லி பிரார்த்தனை பண்ணும் பொழுது அது விசேஷமா அந்த காரிய பூர்த்தி நடக்கும் அப்படிங்கிறத இந்த நிகழ்ச்சியானது நமக்கு மேல மேல உறுதிப்படுத்துறது. இதை நம்ம எல்லாரும் மனசுல எப்போதும் நினைச்சுன்னு நாமத்தை சொல்லணும். யோகிராம் சுரத்குமார். योगीराम सूरत कुमार, योगीराम सूरत कुमार, योगीराम सूरत कुमार, जय गुरुराया।